ஸோ கண்டினியூவேஷன் ஹியர். ஸோ அவர் நாரத் சொல்லின்னு இருக்காரு, நான் இங்கே வந்து எப்படி இந்த ஒரு குணமும் வந்து ஏக் தூசரேக்கோ தபாத்தே ஹேன், அதை வந்து நான் இங்கே விஸ்தாரமாக இப்போ உங்ககிட்ட சொல்லின்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஜப் சத்வகுண் படுத்தா ஹே उस समय बुद्धि धर्म में स्थित रहती है. उस समय वह रजोगुण या तमोगुण से उत्पन्न बाह्य विषयों का चिंतन नहीं करती है. उस समय बुद्धि सत्वगुण से उत्पन्न होने वाले कार्य को अपनाती है. उस समय बुद्धि सत्वगुण से उत्पन्न होने वाले कार्य को अपनाती है. इसके अतिरिक्त वह अन्य कार्यों में नहीं फंसता या फंसती. बुद्धि बिना प्रयास के ही धर्म तथा यज्ञ आदि कर्म में प्रवृत्त हो जाती है. बुद्धि बिना प्रयास के ही धर्म अதாவது இப்போ என்ன சொன்னான்னா, இப்போது சத்வகுண் படுத்தா ஹே, சத்வகுண் இப்போ வந்து நிறைய இருக்குது, அது ஏறி யூ ஹாவ் அ லாட் ஆஃப் சத்வகுண குணா ஆஃப் பீயிங் ஹாப்பி, கைண்ட், கிரேஸ்ஃபுல், வெரி வித் அ லாட் ஆஃப் கிராட்டிடியூட், லவ், ஓகே, இந்த மாதிரிலாம் நீ வந்து வென் யூ ஃபில்ட் புத்தி தர்ம மே ஸ்தித் रहती है. தர்ம காரியத்தில் வந்து புத்தி எப்பயுமே வந்து இருக்கும். उस समय वह रजोगुण या तमोगुण से उत्पन्न बाह्य விஷயம் का चिंतन नहीं करती. அப்போது அந்த புத்தி வந்து ரஜோகுணம் இல்லை, அதாவது மற்ற வேலை பார்த்து பொறாமப்படுறதோ, இல்லை வந்து ரொம்ப க்யூரியஸாக மற்ற வேலை பற்றி என்னன்னு தெரிஞ்சுக்கிற அந்த ஒரு ஆட்டிடியூடோ, நம்ம ரொம்ப அப்படியே ரொம்ப பெருமைப்பட்டுக்கிற அளவுக்கு நம்மளே வந்து பெருசாக வந்து நினச்சிக்காம என்ன, அதே மாதிரி இந்த தமோ குணம்ல வந்து வர இந்த பஹ்ய விஷயம், அதாவது நம்ம டிப்ரெஷன், சேட்னஸ், இந்த ஆங்கர், லஸ்ட்டு, இந்த டிசைர், இதெல்லாம் வந்து எதுவும் வராமல் இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறா. தர்ம காரியத்திலேயே நம்ம புத்தி இறங்கின்னு இருக்கோம் சத்வகுணம்க்கு இருக்கிறவாளுக்கு. उस समय बुद्धि सत्वगुण से उत्पन्न होने वाले कार्य को अपनाती है. அதாவது அப்போது சத்வகுணம் நிறைஞ்ச இருக்கிற அந்த காரியங்களில் தான் வந்து தன்னோட புத்தி வந்து போய் இட் வில் அக்செப்ட். इसके अतिरिक्त वह अन्य कार्यों में नहीं फंसती. வேறு எந்த திங்கிங்லேயோ தாட்ஸ்லேயோ வேலையிலையோ வந்து புத்தி போய் மாட்டிக்காது. इसके अतिरिक्त वह अन्य कार्यों में नहीं फंसती. बुद्धि बिना प्रयास के ही धर्म तथा यज्ञ आदि कर्म में प्रवृत्त हो जाती है. अதாவது நம்ம மைண்டு ஈவன் வித்தவுட் எனி எஃபர்ட், ஓகே, தர்ம காரியங்கள்லையும் யக்ஞம் பண்ணுறது அந்த காரியத்துலையெல்லாம் வந்து அப்படியே ரொம்ப இட் வில் இன்க்ளைன், ஓகே, இட் வில் டெண்ட் டுவர்ட்ஸ் ஆல் ஆஃப் சச் थिंग्स. ओके, मोक्ष की अभिलाषा से मनुष्य उस समय सात्विक पदार्थों के भोग में प्रवृत्त रहता है. அதாவது மோக்ஷ வேணும் அப்படின்னு ஆசைப்படுறவா அந்த மனுஷக்கள்லாம் உஸ் சமய் सात्विक पदार्थों के भोग में, அதாவது இஃப் யூ ஆர் கோயிங் டு கிவ் மேட்டர்ஸ் ஆஃப் சாத்விக் ஃபுட், சரியா, சாத்விகமான ஃபுட் நம்ம வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா वह रजसी भोग में लिप्त नहीं होता. रजसी சாப்பாடில் வந்து அதுக்கு வந்து நாக்குக்கு ஆசையும் இருக்காது. तब भला वह तमोगुण की क्यों तमोगुनी कार्यों में क्यों लगेगा. அவன் ரஜசி சாப்பாட்லேயே அவனுக்கு வந்து டேஸ்ட்டு போகாது. அப்படிங்கும்போது அவன் எப்படி வந்து தமோகுணமான காரியங்கள் எல்லாம் இறங்குவான் அப்படிங்கிறது. इस प्रकार पहले रजोगुण को जीत करके वह तमोगुण को पराजित करता है. हे तात, அதாவது இந்த மாதிரி he is winning over rajogun and he is defeating tamogunam within himself by eating சாத்விகமான food
by practicing dharma and yajna ki karmo, okay, and by having all sattva gun ki sattva gun, okay, so being very kind and nice and naive and being very happy, graceful, spreading a lot of positivity. ஸோ இந்த மாதிரியெல்லாம் வந்து filled with joy. இப்படி இருக்கச்சே he is winning over ரஜோகுன் and defeating தமோகுன் அப்படிங்கிறத பிரம்மா இஸ் டெல்லிங் டு நாரதர். சரியா? ஸோ இங்கே வந்து நாரதர் வந்து இது எல்லாத்தையும் he is told to வேதவியாசர், and வேதவியாசர் has told all of this to his son Shukadeva and Sutji, okay, other disciples. Now Sutji is telling all of this in Naimisharanya forest to the rishis. Chariya? So now let me continue. एतात उस समय एक मात्रा विशुद्ध सत्वगुण ही स्थित रहता है. जब मनुष्य के मन में रजोगुण की वृद्धि होती है तब वह सनातन धर्मों को त्याग कर रजसी श्रद्धा के वशीभूत हो विपरीत धर्माचरण करने लगता है. அதாவது இப்போ ஒரு மனுஷனுக்கு வந்து ரஜோகுணத்தில் வந்து if he is got into it அப்படின்னா நிறைய பைசா சம்பாதிக்கிறான், he is feeling very proud, he is into a very nice job, okay, but still he is feeling jealous and he envies others, okay, he is also having a little bit of sorrows and he keeps wandering, okay, he is being very disloyal, okay, அந்த மாதிரி because he has to win, no, அந்த மாதிரி எல்லாம் வந்து ரஜோகுணத்தில் வந்து அவன் யோசிச்சு ரொம்ப ஸ்மார்ட்டாக பிஹேவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிண்டு அவன் மனசுக்குள்ளே எவ்வளோக்கு எவ்வளோ அழுக்கையும் விஷத்தையும் வச்சுட்டு இருக்கானோ, மற்றவாளுக்கு வந்து கெடுதல் நினச்சிண்டு, ஓகே, மற்றவாளுக்கு கெடுதல் நினைக்கிறது வந்து ஒரேடி அது தமோ குணம், தட் இஸ் நாட் ரஜோகுணம், பட் அட்லீஸ்ட் பீயிங் வெரி டிஸ்லாயல், வெரி க்யூரியஸ் அபவுட் அதர்ஸ், இந்த மாதிரி ரொம்ப டிஸ்ட்ரெஸ்டு, ஓகே, அவனை நம்பவே முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒருத்தன் மற்றவாளை பார்த்து என்வி பண்ணிட்டு ஜெலஸ் பண்ணிட்டு ரொம்ப தான் பெரிய பிடிங்கன்னு வந்து ப்ரைடாக அவன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிற அந்த ஒரு தன்மை அவனுக்கு வந்துடுது அப்படின்னா என்ன சொல்கிறா, அந்த ஒரு ரஜோகுணம் வந்து அவனுக்கு விருத்தி ஆகிடுது. அவன் இஸ் ஃபுல் ஆஃப் தேட், இஸ் எம்பவர்ட், ஓகே, பவர்ட் வித் ஸோ மச் ஆஃப் தேட் ரஜோகுண் அப்படின்னா he is filled himself with lot of रजोगुण. ஸோ तब सनातन धर्म को पावम வந்து இந்த சனாதன धर्म को त्याग कर रजसी श्रद्धा के वशीभूत हो विपरीत धर्माचरण करने लगता है. So he is sacrificing and he is giving away all the dharma karyam. He is not able to perform any dharma karyam. Okay, he is getting caught up, okay, between the rajogun oda அந்த இன்ஃப்ளூயன்சஸ் எல்லாம் அவனுக்கு நிறையா வருது அப்படிங்கிறதுனால தர்மத்துக்கு தர்ம காரியத்துக்கெலாம் ரொம்ப போகிறதே கிடையாது பக்கத்தில். रजोगुण बढ़ने से धन की वृद्धि होती है. ரஜோகுண் ரொம்ப அப்படியே ப்ரைடோடு அவன் மற்றவளை ஏமாற்றி சம்பாதிச்சு அவனுக்கு வந்து நிறைய பைசா கிடச்சிடுமா. और भोग भी रजसी हो जाता है. அப்போ அவன் சாப்பாடும் சாத்விகமாக சாப்பிட்டு இருந்தவன் இப்போ இன்னும் கொஞ்சம் நிறைய பைசா இருக்கே அப்படின்னு அவன் வந்து கொஞ்சம் இன்னும் ஒரு எக்ஸ்பென்சிவான ஒரு எஃபர்ட் பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து ஃபுட்டு சாப்பிட ஆரம்பித்தான் அப்படின்னா he will start eating rajasi சாப்பாடு also. उस दशा में सत्वगुण दूर चला जाता है और उससे तमोगुण भी दब जाता है. சரியா? நிறைய பைசா வந்துடுது அப்படின்னா சத்வகுணம் வந்து அவன் எனிவேஸ் அவன் வந்து விரட்டி அடிச்சிட்டான், தமோ குணம் வந்து அவன் சப்ரெஸ் பண்ணி வச்சுருக்கான். ஏன்னா because he is feeling so pride, okay, so he is not depressed, he is not feeling deprived of anything, he is not feeling very anxious, he is not being very covered, he doesn't have to get angry, he doesn't have to pick on with any conflict with anyone, he doesn't have to fear,
ஓகே. ஸோ he doesn't have to be lazy or ignorant. ஓகே, அவனுக்கு வந்து he'll be like, எப்படி சொல்கிறது, he doesn't have to be very detached because he has all the attachment. ஓகே, அந்த மாதிரிலாம் சரியா. ரொம்ப இப்படியெல்லாம் இருக்கும்போது அவனை வந்து रजोगुण हैज़ टेकन ओवर हिम அப்படின்னு சொல்கிறா. जब तमोगुण की वृद्धि होती है और वह उत्कट हो जाता है तब वेद तथा धर्मशास्त्रों में विश्वास नहीं रह जाता. தமோ குணத்தில் போயிட்டான் அப்படின்னா, அப்படியே ரொம்ப விரக்தியில் போயிட்டான் அப்படின்னா, அவன் வந்து வேதசாஸ்திரம், இந்த தர்மசாஸ்திரம் இதிலெல்லாம் வந்து அவன் கொஞ்சம் கூட நம்ப மாட்டான், அவனுக்கு நம்பிக்கையே இருக்காது. उस समय मनुष्य तामसी श्रद्धा प्राप्त करके धन का दुरुपयोग करता है, सबसे द्रोह करने लगता है तथा उसे शांति नहीं मिलती. Because everybody have been behaving bad with him when he was having sattva guna, he started getting jealous. Now that he has a lot of pride and money, okay, what happens? When somewhere where he is failing and he has got into a little bit of sorrow, slowly tamogun starts coming into him. Okay, so when tamogun has started setting into him, what happens? அவன் வந்து தாமசி ஸ்ரத்தால வந்து he will win over it by doing what? दुरुपयोग करता है धन का. வெல்த்தெல்லாம் வந்து அவன் வந்து மிஸ்யூஸ் பண்ணுவான், ரொம்ப தேவையில்லாத செலவு பண்ணுவான். சப்சே துரோக கர்னே லக்தா है, எல்லாருக்கும் வந்து அவன் துரோகம் நினைப்பான். தத்தா உசே சாந்தி நஹி மில்தி, அவனுக்கு சுத்தமாக பீஸ் ஆஃப் மைண்டே இருக்காது. वह क्रोधी, दुर्बुद्धि तथा दुष्ट मनुष्य सत्व तथा रजोगुण को दबाकर अनेक विध तामसिक विचारों में लीन रहता हुआ मनमाना ஆச்சரன் करने लगता है. டிப்ரெஸ்டாக தூங்கிண்டு ரொம்ப என்னடா வாழ்க்கை அப்படின்னு உட்காந்துட்டு கோவப்பட்டுண்டு குரோதமாக இந்த மாதிரியெல்லாம் வந்து பண்ண ஆரம்பிச்சிடுவான். இன்னும் காசை செலவு பண்ணிட்டு ரொம்ப நாசம் பண்ணிட்டு யாரையும் வந்து சிந்தாமல் எல்லாரையும் வந்து துரோகம் பண்ணிட்டு சாந்தியே இல்லாமல் இருப்பான் அப்படி. சரியா? ஸோ அதுதான் என்ன சொல்கிறா இப்போது, किसी भी प्राणी में सत्वगुण, रजोगुण तथा तमोगुण अकेले नहीं रहते, अपितु मिश्रित धर्म वाले वे तीनों गुण एक दूसरे के आश्रयीभूत होकर रहते हैं. இந்த யாருக்கும் வந்து தனியாக இந்த குணம் தான் இருக்கணும் அந்த குணம் தான் இருக்கணும்னு வந்து ஒரு குணம் தனியாக இருக்காது, எல்லா குணமாக சேர்ந்ததாக தான் இருக்கும். ஸோ தே ஆர் ஆல் இன்டர்லிங்க்டு. ओके, अदा सोल रहा है एक दूसरे के आश्रयीभूत होकर रहते हैं. सो दे आर ऑल डिपेंडेंट ऑन ईच अदर एंड all the three are mixed and நம்ம எல்லார்கிட்டையும் 3 குணங்களும் இருக்கும். हे पुरुष श्रेष्ठ, रजोगुण के बिना सत्वगुण और सत्वगुण के बिना रजोगुण कदापि रह नहीं सकते. इसी प्रकार तमोगुण के बिना ये दोनों गुण नहीं रह सकते. इस प्रकार ये गुण परस्पर स्थित रहते हैं. सत्वगुण तथा रजोगुण के बिना तमोगुण नहीं रहता, क्योंकि इन मिश्रित धर्म वाले सभी गुणों की स्थित कार्य कारण भाव से विभिन्न प्रकार की होती है. அதாவது இவாளோட அந்த மிஸ்ரித் தர்ம வாலே அப்படின்னா மிக்சட் பிலீவர்ஸ். ஓகே, அந்த மாதிரி சபி குணோं की स्थित कार्य, எல்லா குணங்கள்லேயும் இருக்கிற அந்த காரியம் காரண் பாவ் से विभिन्न प्रकार की होती है. சரியா? டிஃப்ரெண்ட்டாக வந்து எல்லாரும் வேறு காரியங்கள்லாம் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறதுனால சம்டைம்ஸ் வில் டூ ரஜோகுண் का ஆக்டிவிட்டீஸ், சம்டைம்ஸ் வி வில் டூ சாத்விக குணங்களோட ஆக்டிவிட்டீஸ், சம்டைம்ஸ் வி வில் டூ தமோ குணமோட ஆக்டிவிட்டீஸ், இந்த மாதிரிலாம். சரியா? ये सभी गुण अन्योन्याश्रय भाव से विद्यमान रहते हैं, अलग अलग भाव से नहीं. प्रसवधर्मी
होने के कारण ये एक दूसरे के उत्पादक भी होते हैं। सत्वगुण कभी रजोगुण को और कभी तमोगुण को उत्पन्न करता है। इसी तरह रजोगुण कभी सत्वगुण को तथा कभी तमोगुण को उत्पन्न करता है। इसी प्रकार तमोगुण कभी सत्वगुण को एवं कभी रजोगुण को भी उत्पन्न करता है। ये तीनों गुण आपस में एक दूसरे को उसी प्रकार उत्पन्न कर देते हैं जिस प्रकार मिट्टी का लोंदा घड़े को उत्पन्न कर देता है. அதாவது சத்வகுணம் இருந்தால் அவன் ரொம்ப நல்லவனாக இருந்தாலும் எப்படியாவது அவனுக்குள்ள ஒரு ஜெலசி வந்துடும். He will fall into despair and depression at some point of time. So he will have so it will give birth to rajogun and tamogun. அதே மாதிரி tamogun also at situations it will give birth to sattvagun and tamogun. And tamogun also will give birth to sattvagun and rajasgun அப்படிங்கிறத இவா இங்கே சொல்லிட்டு வரா. சரியா? जिस प्रकार मनुष्यों की बुद्धि में स्थित ये तीनों गुण परस्पर कामनाओं को उसी प्रकार जागृत करते हैं जैसे देवदत्त, विष्णु मित्र और यज्ञदत्त आदि मिलकर काम करते हैं. அதாவது எப்படி விஷ்ணு பெருமாளும் மற்ற தெய்வங்களும் எல்லாரும் பிரம்மா சிவா எல்லாரும் சேர்ந்து ஒரு வேலை பண்ணுவாளோ அதே மாதிரி தான் நம்ம புத்தியும் இந்த 3 குணங்களோடையும் நமக்கு வேலை பண்ணும். सो जिस प्रकार स्त्री और पुरुष आपस में मिथुन भाव को प्राप्त होते हैं उसी प्रकार ये तीनों गुण परस्पर युग्म भाव को प्राप्त रहते हैं. அதாவது like how a male and female they get along well, I mean they become one. அதே மாதிரி उसी प्रकार ये तीनों गुण परस्पर युग्म भाव को प्राप्त रहते हैं. So they three stay as one within us. रजोगुण का युग्म भाव होने पर सत्वगुण का युग्म भाव होने पर रजोगुण, அதாவது ரஜோகுணோட யுக்ம भाव होने पर அப்படின்னா யுக்ம அப்படின்னா பேர். ஓகே, ஸோ when ரஜோகுண் is in pair, ஓகே, அதாவது feels like one, ஓகே, होने पर सत्वगुण का युग्म भाव होने पर रजोगुण और तमोगुण के युग्म भाव से सत्वगुण तथा रजोगुण ये दोनों उत्पन्न होते हैं ऐसा कहा गया है. சரியா? அதாவது ரஜோகுண் when it is being paired with tamogun, then sattvagun is being prominent. Okay, when sattvagun is being prominent, then rajogun and tamogun they are being paired. है ना? அது மாதிரி சொல்லிட்டு வரா. और सत्वगुण तथा रजोगुण ये दोनों उत्पन्न होने से ऐसा कहा गया है. सो नारद जी बोले, इस प्रकार पिताजी ने तीनों गुणों के अत्युत्तम स्वरूप का वर्णन किया. इसे सुनने के पश्चात मैंने पुनः पितामह ब्रह्मा जी से पूछा. என்ன அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் சாப்டரில் பார்ப்போம். அது 9th அத்தியாயத்தில் வரும். ஸோ in the chapter we have seen the qualities of the 3 gunas, okay, and we know that these 3 gunas are within us as one. Okay, so அது நம்ம we should choose which guna we need to have dominance within ourselves அப்படிங்கிறது. சரியா? அது நம்ம கான்ஷியஸாக ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் அதை அட்டைன் பண்ண முடியும். ஸோ इति श्रीमद्देवी भागवते महापुराणे अष्टादशसाहस्रयां संहितायां तृतीयस्कन्धे गुणानां रूपसंस्थानादिवर्णनं नामाष्टमो अध्यायः.
ஓம்